இப்போ பகலில் போய் ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணுறோம், அன்றைய தினம் மாலை பொழுதிற்குள்ளாக வீட்டிற்கு வந்து விடுகிறோம் எனும் பொழுது அந்த நேரத்திலும் நீங்கள் ஸ்நானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேனே, இப்போ சென்னையிலிருந்து ஒரு நேயரானவர் கிளம்பி இதுக்கு போகிறார், திருமலை திருப்பதி தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார். காலையில் வீட்டில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏற்கனவே அங்கே டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருக்கார். காலையில் நல்லா வீட்டில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போகிறார். மத்தியானம் ஒரு 12 மணிக்கு தரிசனம், சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடுறார் அப்படின்னு வச்சுப்போமே. அந்த சூழலிலே அவர் வெறும் கை கால்களை அலம்பிண்டா போகிறோம், மறுபடியும் ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு காரில் போயிட்டு வந்திருந்தார்னா, அதே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ட்ரெயினில் போயிட்டு வந்திருக்காரு, ட்ரெயினில் போயிட்டு வரும்போது உடம்பெல்லாம் ஒரே கசகசன்னு இருக்குது, எல்லோரும் மேலே விழுந்திருக்கிறார்கள் என்று வரும்பொழுது அந்த நேரத்திலே அவர் தாராளமாக ஸ்நானத்தினை செய்யலாம். ஸ்நானம் செஞ்சுட்டு வந்து கூட பையிலேருந்து அந்த சுவாமியினுடைய பிரசாதம், அந்த லட்டு பிரசாதங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்து அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு கூட மறுபடியும் ஒரு தடவை வீட்டில் வந்து அந்த பூஜைகள், அந்த தீபாராதனைகளுக்கு செய்து அதன் பிறகு வீட்டில் உள்ளோருக்கு அந்த பிரசாதத்தை விநியோகமாக செய்யலாம். இப்படி நாம் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த சுத்தம் மற்றும் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படி இல்லையே சார், கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கை கால் அலம்புறோம் அல்லது ஸ்நானம் பண்ணோன்னு சொன்னால் அந்த அருள்லாம் போயிடும்னு சொல்கிறாளேன்னு சொன்னால் நிச்சயமாக போகாது. இது அனைத்துமே மூட நம்பிக்கை தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.